திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி 12ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. திருமுறை பாராயணம், வேத பாராயணத்துடன் இந்த பூஜை நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கும்பங்கள் ஊர்வலமாக ராஜகோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. ராஜகோபுர உச்சியில் நடந்த சிறப்பு பூஜைக்கு பிறகு கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழில் மந்திரங்கள் முழங்க தங்க குடத்தில் இருந்த புனித நீர் ராஜகோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. அதே நேரத்தில் மூலவர், சண்முகர், ஜெயந்திநாதர், வள்ளி தெய்வானை, குமர விடங்க பெருமாள், நடராஜர் மற்றும் உள்வழி பரிவார மூர்த்தி விமான கலசங்களிலும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடாதிபதி, திருவாடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், கந்தபுரி ஆதீனம் அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி ஆட்சியர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். திருச்செந்தூர் நகரின் பல இடங்களில் 65க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைத்து கும்பாபிஷேக நிகழ்வு ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஜப்பான், கனடா, இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டு முருகனின் பேரருளை பெற்றனர். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஆண்டவனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. கோவிலில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி கடற்கரை வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த 6100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருச்செந்தூர் கும்பாபிஷேக விழாவையொட்டி செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவிக்கு அவர்கள் அளித்த பேட்டியை பார்ப்போம். கத்தார்லேருந்து 15 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்திருக்கோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பார்க்கணுன்றதுக்காகவே இந்த 2 வாரம் லீவ் போட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஏற்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம். சிறப்பு ஏற்பாடுலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வழி பாதைகள், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், மொட்டை அடிக்கிற ஃபெசிலிட்டிஸ், பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறப்போ லைனில் 2 வரிசையாக வேகமாக வெள்ளனே முடிஞ்சிருச்சு. குளிக்கிறதுல தான் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக போயிடுச்சு. பட் மற்றபடி ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக ஏற்பாடு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸே கண்டிப்பாக 1 லட்சம் வந்திருப்பாங்க போல இருக்குது. கூட்டமாக வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்தாங்க. ரொம்ப தண்ணி சௌகரியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 3 நாளாக இங்கே தங்கியிருந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இந்து சமய அறநிலைத்துறை இந்த அரசாங்கம் அருமையாக பண்ணி வச்சுருக்கு. எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க திருப்தியாக. இந்த பூலோகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை இவ்வளோ சிறப்பாக
HRNC செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு. எதிர்பார்த்ததை விட இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா கிடைச்சது. இந்த அளவுக்கு நாங்கள் சாமியை பார்ப்போம், வந்தனைக்கு சாமியை பார்த்துட்டோம். சாமியை இந்த அளவுக்கு சாமியை பார்ப்போம்னு நான் எதிர்கூட பார்க்கல. 2-3 தடவை போய் நல்லா பார்த்தேன். இப்பயும் நல்லா குளிக்கிறதுக்கு வசதி, தங்குறதுக்கு இடம், எந்த குறையும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான். உண்மையாலுமே நான் சொல்லணும்னா அவரை தான் நான் சொல்லுவேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற ஜப்பான் பக்தர்கள் முருகனை மனமுருக தரிசனம் செய்தனர். அவர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் அங்கிருந்த பக்தர்களை உற்சாகமடைய செய்தது. கும்பாபிஷேகம் குறித்து பேசிய ஜப்பான் பக்தர் மிகவும் அற்புதமான நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். It was my first time to experience this is such a special ceremony in India, Kumbh Abhishekam, in such a famous temple of Murugan, Lord Murugan. It was so wonderful and overwhelming. ஜப்பான் பக்தர்கள் முதல் முறையாக கும்பாபிஷேகத்தை பார்க்கிறார்கள் என்றும் நமது கலாச்சாரம் சடங்குகளை தீவிரமாக கடைபிடிப்பதாகவும் அவர்களுடன் வந்திருந்த தமிழர் பெருமிதம் தெரிவித்தார். ஏன்னா வாழ்க்கையில் இது அவங்களுக்கு முதல் முறையாக அதை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி இப்போ பெரிய கும்பாபிஷேகம் பார்த்ததில்லை. இவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட நம்ம கலாச்சாரத்தையும் எல்லாத்தையுமே சடங்குகளையும் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணுறதை நான் ஒரு தமிழனாகவும் ஒரு இந்துவாகவும் என்னால் ஃபாலோ பண்ண முடியறதில்லை. எனக்கு இது கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்குது. பட் இவங்களை பார்க்கும்போது பெருமையாகவும் இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவம் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அண்ணாமலையார் கருவறைக்கு முன்பாக உள்ள 63 அடி உயர தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக முதலில் விநாயகர், பிறகு அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற புதன் ஸ்தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்கள், மேலதாளங்கள் முழங்க கோயிலை வலம் வந்த பின் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தனது சொந்த ஊரான திருவெண்காட்டில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் திமுக பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.